அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மாஸ் மருமகள், மகிழ்ந்த மாமியார், உறைந்த அம்மா. சரண்யாவுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. ஏம்மா, இப்ப எதுக்கு கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரப்படுத்துற? இந்த வருஷம் தானே டிகிரி முடிச்சிருக்கேன். ஏதாவது ஒரு வேலைக்கு போய் குடும்பத்துக்கு உதவலாம்னு பார்த்தா நீ என்னம்மா திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? சலிப்பும் குழப்பமுமாக வசந்தாவிடம் கேட்டாள் சரண்யா. பதில் சொல்லாமல் முருங்கைக்காயை அறிந்து கொண்டிருந்த அம்மாவின் கையை மகள் பிடிக்க பட்டென்று தட்டிவிட்டாள் வசந்தா. ஏண்டி, உங்க அப்பா இருக்கிற லட்சணத்துக்கு நான் எப்படியாவது உனக்கு கல்யாணத்தை முடிக்கணுமேனு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்களா தேடி வந்திருக்காங்க. நாமளா தேடி போனா கூட இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்காது. ஓரளவுக்கு நல்ல வசதி, சொந்த வீடு இருக்கு. ஏன் தலையெழுத்து தான் வாடகை வீட்டில் காலம் தள்ளணும்னு ஆயிடுச்சு. நீ ஏண்டி அப்படி இருக்கணும்? இந்த மாதிரி நல்ல இடம் வர்றப்ப கப்புன்னு பிடிச்சிக்கணும். எங்க காலத்துல எல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு இருந்திருந்தா எப்படியோ இருந்திருப்பேன். இந்த எடுபட்டவனை கட்டிக்கிட்டு நானும் இப்படி சீரழிஞ்சு போய் இருக்க மாட்டேன். அப்பெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க தான் பயந்து கிடக்கணும். இப்ப நிலைமையே வேற. பொண்ணுன்னு வீட்டுல இருந்துட்டா போதும். பூக்கடைக்கு போர்டு தேவையில்லாத மாதிரி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கியூ கட்டி நிப்பாங்க. இன்னொன்னு தெரியுமாடி உனக்கு? அந்த காலத்துல 5 பொண்ணை பெத்தா அரசனும் ஆண்டின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? 5 பொண்ணை பெத்தா அவங்க அப்பா அம்பானி மாதிரி, அம்மா எலிசபெத் ராணி மாதிரி. நீயும் உன் தங்கச்சி 2 பேரும் பொண்ணா பிறந்தப்ப ஐயோ 2 பொட்ட பிள்ளைங்களாச்சே, எப்படி என்ன பண்றதுன்னு பயந்து போய் கிடந்தேன் தெரியுமா? இப்படி காலமா பார்த்து ஒரு வழி விட்டு இருக்கு. காத்துள்ள போதே தூத்திக்கணும்டி. உன்னை கட்டி கொடுத்த கையோட உன் தங்கச்சிக்கும் சட்டு புட்டுன்னு மாப்பிள்ளை பார்த்துடணும். அதுவும் உனக்கு அமைஞ்ச மாதிரியே உள்ளூர்லேயே தான் பார்த்து கொடுக்கணும். பேசிக்கொண்டே வெடுக்கென்று முருங்கைக்காயை அறிந்து முடித்தாள் வசந்தா. என்ன வேணாலும் இருக்கட்டுமா, ஆனா இன்னும் கொஞ்ச நாளாவது. சரண்யா ஏதோ சொல்ல வர, இங்க பாருடி, தொண்ணு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. நிறைய பேர் கேட்குறாங்க தான். ஆனா இதுவரைக்கும் வந்ததை விட இவங்க வசதி எல்லாத்தையும் விட இதோ கூப்பிடு தூரத்தில் இருக்காங்க. மாப்பிள்ளை பையனும் படிச்சுட்டு பேங்க்ல வேலை பார்க்குறான். வசந்தா சொல்ல, அம்மா அது ஒன்றும் பர்மனன்ட் ஜாப் இல்லையே என்றாள் சரண்யா. இல்லாட்டி என்னடி, எப்படியும் மாதம் 40-50 வரைக்கும் சம்பாதிக்கிறான்ல. அதோட அவ்வளவு பெரிய வீடு இருக்கு, 4 ஏக்கர் தோட்டம், அதில் மாடு கண்ணு எல்லாம் இருக்கு. அதோட தோட்டத்திலையும் ஒரு வீடு இருக்கு. இதெல்லாம் யாருக்கு? அந்த சொத்துக்கு ஒரே வாரிசு இவன் தானே. வசந்தா அடுக்கி கொண்டே போனாள். இருக்கட்டுமா, சொத்து இருந்தா அதனால் என்ன? இவனுக்கு மட்டும்தானா? அதுதான் அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான்ல. எரிச்சலுடன் கேட்டாள் சரண்யா. இருந்தா என்னடி, அவன் என்ன பங்குக்கா வரப்போறான்? உசுரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சோறு. அதுவும் அவன் இங்கே வீட்லேயும் இல்லை. தோட்டத்தை பார்த்துக்கிட்டு மாடுகளோட மாடா கிடக்குறான். அவனை பத்தி நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பயலுக்கு தான் கல்யாணமாகி குழந்தை இல்லைன்னு அந்த பொண்ணே டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. இனி அவன் காலத்துக்கும் ஒத்தக்கட்டதான் என்றாள் வசந்தா. ஏமா, அதான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல, வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் அவனுக்கு பெரிய விஷயம் இல்லையே. அப்படி இருக்க நீ எப்படி அவனை ஒத்தக்கட்டதான்னு இவ்வளவு உறுதியா சொல்ற? குழப்பமாய் கேட்டாள் மகள். அட, சுத்த கூறு கெட்டவளா இருக்கியே. இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறது என்ன அவ்வளவு சாதாரணம்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஊர் உலகத்துல தாரத்துக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அதுல அந்த பயலுக்கு 2வது கல்யாணம் கேக்குதாக்கும். கனவு கண்டுகிட்டு இருக்க வேண்டியது தான். போய் 2 தக்காளி எடுத்துட்டு வா. கையோட அரிஞ்சு எடுத்துக்கிட்டு எழுந்திருக்கிறேன். சோறு அப்பவே கொதி வந்துருச்சு. இந்நேரம் வெந்திருக்கும். சாம்பாரை கூட்டி வச்சிடுறேன். நீ வீட்டை கூட்டி அள்ளிடு. 2 பேரும் குளிச்சுட்டு ஒரு எட்டு போய் ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு வந்துடலாம் சொன்னாள் வசந்தா. சரண்யா 2 தக்காளியோடு வந்திருக்க அதை வாங்கி அறிந்து தட்டில் வெங்காயத்தின் பக்கத்தில் வைத்தவள் தட்டையும் அரிவாள் மனையையும் எடுத்துக்கொண்டு எழுந்தாள். அடுப்பு வேலையை முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள வீட்டை கூட்டிட்டு குளிக்க போ, நானும் வந்துடுறேன். 2 செம்பு தண்ணியை ஊற்றிக்கிட்டு கிளம்பலாம் சொல்லிக்கொண்டே பரபரப்பாக கிச்சனுக்கு போன அம்மாவை குழப்பமாய் பார்த்தாள் சரண்யா. விறுவிறுப்பாக வேலையை முடித்துக்கொண்டு இருவரும் ஜோதிடர் கந்தசாமியை பார்க்க போனார்கள். அவர் 4 முறை பேப்பரை இப்படியும் அப்படியும் திருப்பி பார்த்துவிட்டு, 8 பொருத்தம் இருக்கு, உங்களுக்கு மற்ற விஷயங்கள் பிடிச்சிருந்தா தாராளமா பண்ணலாம். ஜோசியர் சொன்ன அந்த ஒத்தை வார்த்தையில் வசந்தாவின் முகம் மொத்தமாய் மலர்ந்தது. 50 ரூபாயை அவரிடம் கொடுத்துவிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்தனர் இருவரும். தெருமுனை வரும்போதே வெளியில் இருந்த வண்டியை பார்த்ததும்
ஏய் சரண்யா, உங்க அப்பா வந்தாச்சு போல, சீக்கிரமா வா. அந்த ஆள்கிட்ட எதுவும் சொல்லாத, நானே நேரம் பார்த்து பேசிக்கிறேன். பசி வயத்து கிள்ளுது, சாப்பிடலாம். வீட்டுக்குள் நுழைந்தனர் இருவரும். வசந்தாவின் கணவன் சேகர் சோஃபாவில் ஒரு பக்கமாக சாய்ந்து கொண்டு டிவியில் ஏதோ ஒரு நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தான். எங்கடி போயிட்டு வர்றீங்க? அம்மாவும் மகளும் தலையை திருப்பாமல் கேட்க, ஜோசியர்கிட்ட போயிட்டு வரோம் என்றாள் வசந்தா. என்ன சீக்கிரமே அதிர்ஷ்டம், கூரையை பொத்துக்கிட்டுன்னு கொட்ட போகுதுன்னு சொன்னானா? ஆனா அதுக்கு கூட வழி இல்லையே, மேலே இருக்கிறது கான்கிரீட் ஆச்சே. கிண்டலாக கேட்டு தன் ஜோக்குக்கு தானே சிரித்து கொண்டான் சேகர். வசந்தா உள்ளே போய்விட பதில் வராமல் போகவே சேகர் திரும்பி பார்த்தான். சரண்யா நின்று கொண்டிருந்தாள். எதுக்கு பார்க்க போனீங்கன்னு கேட்டா ஒரு பதிலையும் காணோம். கேட்டுக்கொண்டே மறுபடியும் டிவியை பார்த்தவன், எங்க அம்மா? நின்று கொண்டிருந்த மகளிடம் கேட்டான். அதற்குள் கிச்சனில் இருந்து வசந்தா கூப்பிடும் சத்தம் கேட்க, இதோ வரேம்மா என்றவள், அம்மா கூப்பிடுறாங்க என்று சொல்லிவிட்டு ஒரு வழியாக தப்பித்தோம் பிழைத்தோம் என்று கிச்சனுக்கு ஓடிவிட்டாள். அம்மா, நீ பாட்டுக்கு வந்துட்ட, அவர் என்கிட்ட கேட்குறாருல்ல, நான் என்ன பதில் சொல்றது என்றாள் சின்னுங்களாக. ஆமா, அந்த ஆளுக்கு பதில் ஒன்று தான் கேடு. இந்த சாம்பார் மோர் எல்லாம் கொண்டு போய் வை, சாப்பிடலாம் என்று அவள் எடுத்து கொடுக்க மகள் ஒவ்வொன்றாய் கொண்டு போய் ஹாலில் வைத்தாள். சாப்பிட வாங்க. வசந்தா எரிச்சலை மறைத்து கொண்டு கூப்பிட சோஃபாவில் இருந்து எழுந்து தரையில் உட்கார்ந்தான் சேகர். பக்கத்தில் இருந்த தட்டில் கையை கழுவியவன் ஒரு தட்டை எடுத்து வைத்து கொண்டு உட்கார்ந்தான். வசந்தா அன்னக்கரண்டியில் சாப்பாடு எடுத்து பரிமாறி கொண்டிருக்க, ஜோசியர்கிட்ட எதுக்கு போனீங்க கேட்டா பதிலே வரமாட்டேங்குது என்றான். வெறும் சோத்தை கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டபடி, சாப்பிடுங்க சொல்றேன். வசந்தா சொல்ல, ஏண்டி அடுத்த வேளை சோறு கிடைக்காது, இப்பவே கிடைக்கிறத தின்னுக்க சொன்னானா அந்த ஜோசியக்காரன்? இடக்காக கேட்ட சேகர் வசந்தா முறைக்க அசட்டுத்தனமாக சிரித்தான். எங்கே அப்பா தன்னிடம் எதுவும் கேட்டுவிடுவாரோ என்று பயந்த சரண்யா தலையை கூட நிமிர்த்தாமல் சாப்பிட ஆரம்பித்தாள். 3 பேரும் சாப்பிட்டு முடித்ததும் ரஞ்சனி ஃபோன் பண்ணாளா? சேகர் கேட்க, இந்த நேரம் காலேஜில் இருப்பாள்ல, எப்படி ஃபோன் பண்ணுவா? சாயந்தரம் தான் கூப்பிடுவா எடுக்கென்று சொன்னாள் வசந்தா. சரி, எதுக்கு ஜோசியக்காரங்கிட்ட போயிட்டு வந்தீங்க? சோஃபாவில் மறுபடியும் உட்கார்ந்து கொண்டே அவன் கேட்க, எல்லாம் நல்ல விஷயந்தான் வசந்தா சொல்ல, உனக்கு ஆம்பளை புள்ள பிறக்க போகுதுன்னு சொன்னானா? கேட்டுவிட்டு அவனே சிரிக்க, மானங்கெட்ட மனுஷன் என்று முனகிய வசந்தா, சரண்யா இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ளர வையே, வரும்போது அப்படியே ஃபோனை எடுத்துக்கிட்டு வா, கிரைண்டர் பக்கத்தில் வச்சிருக்கேன் என்று மகளை அனுப்பிவிட்டு, கல்யாண வயசுல புள்ளைய வச்சுக்கிட்டு பேசுகிற பேச்சா இது? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு என்றாள். ஏன் இல்லைன்னா நீ தரப்போறியா? அதுக்கு உன்கிட்ட இருக்கணுமில்ல சேகர் சொல்ல தலையில் அடித்து கொண்டாள் வசந்தா. தெரிஞ்ச ஒருத்தவங்க மூலமா சரண்யாவை பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க, அதான் ஜாதக பொருத்தம் சரியா இருக்கான்னு பார்க்க போனோம் என்றாள் வாசலை பார்த்தபடி. அம்மா இந்த ஃபோன் நீட்டியபடி அம்மாவின் அருகில் உட்கார்ந்தாள் சரண்யா. சாய்ந்து உட்கார்ந்திருந்த சேகர் நேராக எழுந்து உட்கார்ந்தான். என்ன திடுதிப்புன்னு? ஏதோ பரீட்சை எழுத போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மகளிடம் கேட்டான். எழுதுவா எழுதாம எங்க போறா? கவிதாவோட அம்மா தான் அவங்கள கூட்டிக்கிட்டு வந்தாங்க. வந்தவங்க பொண்ணு கொடுங்கன்னு பிடிவாதமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வசந்தா நிறுத்த, சரி அதுக்கு நீ என்ன சொன்ன? அவன் கேட்க, என்ன சொல்லுவாங்க, சரண்யா அப்பா வரட்டும் கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் என்றாள் அவள். சரண்யா புரியாமல் அம்மாவை பார்த்தாள். இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 10 நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அம்மா பேசுவதை பார்த்தால் கிட்டத்தட்ட முடிவு செய்து விட்டதை போலதான் தோன்றுகிறது. ஆனால் அப்பாவிடம் காலையில் தான் அவங்க வந்து கேட்ட மாதிரியும் ஏதோ வேண்டா வெறுப்பாக அவங்களுக்கு பதில் சொன்ன மாதிரியும் அம்மா பேசுறாளே யோசித்தாள் சரண்யா. ஆனால் சேகர் பாயிண்டை பிடித்து விட்டான். இப்போது அவன் அசடாக இருந்தாலும் ஒரு காலத்தில் புத்திசாலியாக இருந்தவன் தானே. சேகர் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறான். இப்போது அவனுக்கு வயது 55. சொந்தமாக பட்டறை வைத்துதான் குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தான். ஆனால் அவன் மனைவி வசந்தாவின் எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருந்தது. அதை அவனால் நிறைவேற்ற முடியவில்லை என்று தெரிந்தபோது அவனை பற்றி தெரிந்தவர்களிடம் உறவினர்களிடம் கேவலமாக பேச ஆரம்பித்தாள் வசந்தா. இந்த மனுஷன் எப்படி இருக்காரு, 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது, நான் வேற 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னே தெரியல என்று அடுத்தவர்களிடமிருந்து இரக்கத்தை சம்பாதிப்பதிலேயே குறியாக இருந்தாள். தாங்கள் சம்பாதித்து தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்ற நினைவை விட்டு
அடுத்தவர்கள் பரிதாபப்பட்டு கொடுக்கும் பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் சர்வ சாதாரணமாக கணவனை தூற்ற ஆரம்பித்தாள். ஆனால் கணவன் முன்னிலையில் ரொம்பவும் பயந்தது போலவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வாள். இவள் நடந்து கொள்வது ஓரளவுக்கு சேகருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது. ஆரம்பத்தில் சங்கடப்பட்டவன் போக போக மரத்து போன மாதிரி ஆகிவிட்டான். ஏதோ நக்கல் பேச்சும் நையாண்டியுமாக கிடைத்த வேலைகளை செய்து கொண்டு காலத்தை ஓட்டிக்கொண்டிருக்கிறான். இடையில் அவன் மனைவி பக்கத்தில் இருந்த ஒரு தையல் கடைக்கு வேலைக்கு போகவும் அவனும் சோம்பேறியாகி சோஃபாவை குத்தகைக்கு எடுத்து விட்டான். எந்த வேலையையும் தேடி போய் செய்வது கிடையாது. ஏதாவது வேலை அவனை தேடி வந்தால் செய்வது, யாருக்காவது பொருட்கள் தேவைப்பட்டால் வாங்கி கொடுப்பது, அவர்கள் கொடுக்கும் 500 1000 வேண்டியதை வாங்கிக் கொள்வது என்று வாழ கற்றுக்கொண்டான். ராஜாவை போல இருந்த சேகரின் மனைவியாக வாழத் தெரியாமல் அவனை எல்லோர் முன்னிலையும் ஒரு ஜோக்கர் போல சித்தரித்து அவனை அடுத்தவர்களுக்கு அடிமையாக்கி இப்போது அடிமையின் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் வசந்தா. அதனால்தான் சேகர் இப்போதெல்லாம் எதிலும் பெரிதாக ஈடுபட்டு கொள்வது கிடையாது. எப்படியோ போ, சோறு போட்டா திங்கிறேன், வேலை வந்தா செய்கிறேன் என்று இருந்து விட்டான். சரி, என்கிட்ட பேசிட்டு சொல்றதா சொல்ற, அதுக்குள்ள எப்படி ஜாதகம் உன் கைக்கு வந்து ஜோசியர்கிட்ட போன? அவன் கேட்க அதற்கும் வசந்தாவிடம் பதில் தயாராக இருந்தது. அவங்க நேத்து வரும்போதே கையில் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு தான் வந்தாங்க. இப்போ வேண்டாம், அவர்கிட்ட கேட்டுட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அவங்க தான் கேட்காம கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்களும் 1 மாசமா சரியா தூக்கம் வரலன்னு புலம்பிக்கிட்டே இருந்தீங்கல்ல. கெட்ட கெட்ட கனவா வேற வருதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால குலதெய்வம் கோயிலுக்கு போகணுமா இல்லை ஏதாவது பரிகாரம் பண்ணலாமான்னு கேட்க போனேன். அப்படியே இதையும் பார்த்துட்டு வந்தேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா வேணாம்னு சொல்லிடலாம். அதை அப்படியே சொன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால ஜாதகத்து மேல பழிய போட்டுடலாம். அதுக்காக தான் நான் எதுக்கும் இருக்கட்டும்னு பார்த்துட்டு வந்தேன். வசந்தா அள்ளி விட, அப்படியா, சரி, நல்லது. ஜோசியக்காரன் என்ன சொன்னான் என்றான் சேகர் கொஞ்சம் ஈடுபாட்டோடு. 8 பொருத்தம் இருக்கான், உங்களுக்கு விருப்பம்னா பாருங்கன்னு சொன்னார். விட்டேத்தியாக சொன்னாள் வசந்தா. பாப்பா இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம்ல. சேகர் சொல்ல, பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் கேட்டு வரத்தான் செய்வாங்க. நமக்கு பிடிச்சிருந்தா பார்த்து முடிச்சிட வேண்டியது தான். முதல்ல என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். வசந்தா சொல்ல, சரி, யார் அவங்க, என்ன விவரம் விசாரிக்க ஆரம்பித்தான் சேகர். ஆர்வமே இல்லாமல் ஏதோ கேட்டாங்க, நான் சொல்றேன் என்கிற மாதிரி மாப்பிள்ளை வீட்டு விபரம் எல்லாவற்றையும் சொன்னாள் வசந்தா. எல்லாவற்றையும் கேட்ட சேகர், பாப்பா நீ என்ன நினைக்கிற என்று கேட்க, நான் என்ன நினைக்கிறது, நான் வேலைக்கு போகணும்னு நினைச்சேன். சரண்யா சொல்லிக் கொண்டிருக்க வசந்தா மகளை முறைத்தாள். சட்டென்று தலையை சிலுப்பிக் கொண்டவள், நீங்க என்னமோ செய்யுங்க, எனக்கு தெரியாது என்று ஒதுங்கி கொண்டாள். அவளோட கருத்தை கேட்டது இருக்கட்டும், அவங்கள வர சொல்லட்டுமா? நீங்க பேசி பாருங்க, வெளியே விசாரிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் உங்க கருத்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு நாம பேசிக்கலாம். வசந்தா சொல்ல சேகர் தலையை அசைத்தான். அடுத்த நாளே மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்து விட்டார்கள். சேகர் தான் அவர்களிடம் அதிகமாக பேசினான். அவனுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் என்று விசாரித்து ஒரு முடிவுக்கு வந்தவன் தன் மனைவியிடம் சரி பார்க்கலாம் என்றான். ஆனால் அதற்கு முன்பே வசந்தா அவர்களோடு கலந்து பேசி நிச்சயதார்த்தத்தை பற்றி முடிவு செய்திருந்தாள். வெளியூரில் தங்கி கல்லூரியில் படித்து கொண்டிருந்த 2வது மகளுக்கும் தகவல் சொல்லி ஆயிற்று. அவளும் நிச்சயதார்த்தத்திற்கு 2 நாள் முன்பே வந்துவிட்டாள். சில நாட்களிலேயே நிச்சயதார்த்தம் நடந்துவிட சரண்யா அருண்குமார் இருவரும் நம்பரை பரிமாறிக்கொண்டனர். கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாதம் இருந்தது. கிரைண்டரில் அரிசியை போட்டுக்கொண்டிருந்த அம்மாவின் தோலை சுரண்டினாள் சரண்யா. என்னடி, எதுக்கு இப்படியே குட்டி போட்ட பூனையாட்டம் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிற? வசந்தா கேட்க, அம்மா என்னால் அவனோட முடியலம்மா. பேச ஆரம்பிச்சு 2 நாள் தான் ஆகுது. ஓவரா பேசுறான் அவன். அதோட அவன் பேசுறது தான் சரின்ற மாதிரி பேசுறான். சினிங்கினாள் சரண்யா. அரிசி மொத்தத்தையும் கிரைண்டரில் போட்டுவிட்டு பாத்திரத்தில் இருந்து கொஞ்சம் தண்ணியையும் அதோடு ஊத்திவிட்டு வசந்தா வெளியே வர பின்னாடியே வந்தாள் சரண்யா. அம்மா சொல்றேன்ல, உனக்கு கேக்குதா இல்லையா? அவன் நொய்யி நொய்யின்னு பேசிக்கிட்டே இருக்காம்மா. எனக்கு ரொம்ப போரா வெறுப்பா இருக்கு. சொன்ன மகளை பக்கத்தில் இழுத்து உட்கார வைத்தாள் வசந்தா. இதோ பாரு, அவன் என்னமோ பேசிட்டு போகட்டும்னு காதுல வாங்கிக்காம நீ பாட்டுக்கு இரு. எது கேட்டாலும் சொன்னாலும் இல்லனா மட்டும் சொல்லு.
கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நீ பேசுற பேச்சுல அவன் வாயவே திறக்கக்கூடாது என்றாள் வசந்தா. அம்மா, அது இல்லம்மா, ஏதாவது புது விஷயம் பேசினா கூட பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா அப்பா அவங்க குடும்பம்னு அதை பற்றியே பேசுகிறாம்மா. சரண்யா சொல்ல, ஏன் அவன் ஆத்தாக்காரிக்கு என்னவா, அவளை பற்றி பேச என்ன இருக்கு? வசந்தா கேட்க, எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா அப்பா என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க இப்படி பார்த்துக்கிட்டாங்க, அதே மாதிரி நானும் உன்னையும் உங்கள் பேரண்ட்ஸையும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காம்மா. அதோட நீயும் என் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி என் உசுரை எடுத்துட்டு இருக்காம்மா என்றாள் சரண்யா சலிப்புடன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாள் வசந்தா. இங்கே பாருடி, எல்லா ஆட்டமும் கல்யாணம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அவனை பொட்டி பாம்பா அடக்கிடலாம். நல்ல இடம். இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா நாமெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோ. என்ன பேசினாலும் சரி சரின்னு தலையை மட்டும் ஆட்டி வை. அம்மா ஐடியா கொடுக்க அரை மனதாய் அங்கிருந்து எழுந்தாள் சரண்யா. இடையில் சரண்யாவின் பிறந்த நாள் வர அவளுடைய வருங்கால கணவன் அருண்குமாரும் அவன் அம்மா ஜானகியும் பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய கடைக்கு அழைத்து சென்று நிறைய சுடிதார் டாப்ஸ் என்று வாங்கி கொடுத்தனர். வீட்டுக்கு வந்து அம்மாவிடம் காண்பிக்க, ஏன் துணிமணி தான் வாங்கி கொடுக்கணுமாக்கும், நகை நட்டு ஏதாவது வாங்கி கொடுத்தா குறைஞ்சா போயிடுவாங்க நொடித்தாள் வசந்தா. மெல்ல திருமண நாளும் வந்தது. திருமண சடங்குகள் நடந்து கொண்டிருந்தது. மைத்துனன் மோதிரம் போடும் நேரம் வந்தது. நெருங்கிய உறவில் தம்பி முறைக்கு 2 பேர் இருந்தனர். அவர்களில் ஒருவரை கூப்பிட சொல்லி ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்க, ஏன் மச்சனந்தான் மோதிரம் போடணுமா, மச்சனிச்சு போட்டா என்ன என்றாள் வசந்தா. கூப்பிட்டவர், அது உங்கள் விருப்பம் என்று சொல்ல, மணப்பெண்ணின் தங்கை ரஞ்சினி மாப்பிள்ளை அருண்குமாருக்கு மோதிரம் போட்டுவிட்டாள். இதை பார்த்து முன்வரிசையில் இருந்த பெண்களில் ஒருத்தி, என்னடி இது புதுசா இருக்குது, கிறிஸ்டின் கல்யாணத்துல தான் பொண்ணு மாப்பிள்ள மோதிரம் மாத்திக்குவாங்க, இது என்ன கணக்கு என்றாள். எனக்கும் தெரியல, முன்னெல்லாம் நிச்சயம்னா நிச்சய புடவை பூ அப்படின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிக்கிட்டு போவாங்க. வசதி இருந்தா ஏதாவது நகை நட்டுன்னு போட்டு உறுதி பண்ணுவாங்க. ஆனால் இப்பெல்லாம் நிறைய கல்யாணத்தில் நிச்சயதார்த்தத்திலேயே பொண்ணு மாப்பிள்ளையும் மோதிரம் மாற்றிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதுவே கல்யாணம் மாதிரி தான் நடக்குது. என்ன ஒன்று, தாலி கட்டுறது மட்டும்தான் இல்லை, அதுவும் இருந்தா கல்யாணத்துக்கும் நிச்சயத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்காது என்றாள் இன்னொருத்தி. என்னமோ போ, புதுசு புதுசாக நடக்குது. விசேஷத்துக்கு கூப்பிட்டாங்களா, வந்தோமா, சாப்பிட்டோமா, எழுதினோமான்னு நாம பாட்டுக்கு போயிட்டு இருக்க வேண்டியது தான், எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை என்றாள் மூன்றாவதாக உட்கார்ந்திருந்த ஒரு பெண். இப்படி அங்கங்கே சிலர் பேசிக்கொண்டிருக்க ஐயர் கெட்டிமேளம் என்று சொல்ல அருண் சரண்யாவின் கழுத்தில் தாலியை கட்டினான். மணமேடைக்கு கீழே உட்கார்ந்திருந்தவர்கள் கையில் இருந்த அட்சதை அரிசியையும் பூவையும் தங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் தலையில் போட்டு மண்டபத்தை குப்பை செய்து கொண்டிருந்தார்கள். திருமணம் முடிந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த அருண் வீட்டுக்கு சென்று விட்டாள் சரண்யா. வீட்டுக்கு ஆட்கள் வருவதும் போவதும், மறு வீட்டுக்கு போவது என்று ஒரு வாரம் திரும்பி பார்ப்பதற்குள் ஓடிவிட்டது. எப்போதும் உடன் இருந்த மகள் இப்போது இல்லாததால் வசந்தாவுக்கு தான் இருப்பு கொள்ளவில்லை. நேராக புறப்பட்டு மகள் வீட்டுக்கு வந்துவிட்டாள். மதியம் வரை பேசிக்கொண்டிருந்தவள் மகளை அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு சென்றாள். மாலை மகளை கொண்டு வந்து அவள் வீட்டில் விட்டுவிட்டு தன் வீட்டுக்கு திரும்புவதுமாக சில நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது. பொழுது இதற்கே சரியாகிவிட வசந்தாவின் வீடு போட்டது போட்டபடி கிடந்தது. மருமகள் வந்தால் தனக்கு ஒத்தாசையாக இருப்பாள் என்று அருணின் அம்மா நினைத்ததும் பொய்த்து போனது. மருமகளுக்கும் வேலைக்கு சமைப்பதோடு ஒரு நாளைக்கு 2 முறை வந்து போகும் சம்மந்திக்கும் காஃபி ஏதாவது ஸ்நாக்ஸ் என்று செய்து கொடுத்து ஓய்ந்து போனாள் அந்த பெண்மணி. 2-3 முறை அருணிடம் இதை பற்றி சொல்லலாமா என்று நினைத்த அவன் அம்மா, சரி நம்மால் எதுக்கு பிரச்சனை வரணும், இப்பதானே கல்யாணம் ஆகியிருக்கு, போகட்டும், தானாக பொறுப்பு வந்துடும் என்று தனக்குள்ளேயே வைத்து கொண்டாள். வசந்தா பற்றி நினைத்த போது அவளும் பாவம்தான் என்று தோன்றியது. திடீரென்று மகளை பிரிந்து இருக்கிறாள், கொஞ்ச நாள் போனால் அவளும் புரிந்து கொள்வாள் என்று காத்திருந்தாள் ஜானகி. ஜானகியின் கணவர் ஆறுமுகமும், ஜானு இதெல்லாம் பெருசு பண்ணாத, சின்ன பிள்ளைங்க தானே, விடு, எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க, சரியா போயிடும் என்று அவரும் அவரால் முடிந்த உதவிகளை செய்தார். நாட்கள் மாதங்கள் ஆனது. அருண் வேலைக்கு போவதற்கும் வருவதற்கும் சரியாக இருந்தது. அவன் வீட்டில் பெரிதாக எதையும் கண்டு கொள்வதில்லை. விடுமுறை நாட்களில் மனைவியோடு எங்காவது வெளியில் கிளம்பி விடுவான்.
எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கிறது என்று அவன் நினைத்து கொண்டிருக்க அவன் அம்மா கஷ்டப்படுவது அவன் கண்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. நாட்கள் தான் போய்கொண்டிருந்ததே தவிர அம்மா மகள் இருவரின் நடவடிக்கைகளும் எந்த மாற்றமும் வரவில்லை. சரண்யா காலையில் 7 மணி அளவில் எழுந்து விடுவாள். எழுந்து கண்ணை தேய்த்து கொண்டு கட்டிலில் 1/4 மணி நேரம் உட்கார்ந்திருப்பாள். பின்பு மெதுவாக சமையலறைக்கு வந்து நின்று கொள்வாள். ஏதாவது செய்ய வேண்டுமா என்று வாய் திறந்து கூட கேட்க மாட்டாள். சமையல் கட்டில் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருக்கும் ஜானகி அவளாக திரும்பி பார்த்தால்தான் உண்டு. நின்று கொண்டிருக்கும் மருமகளை போய் குளிச்சுட்டு வந்துருமா என்று சொன்னாள். அவ்வளவுதான். அவள் முகம் அப்படியே சுருங்கிவிடும். காலங்காத்தால குளிக்கணுமா என்று முணுமுணுத்து கொண்டு போய் குளித்துவிட்டு வருவதற்கு மணி 8 ஆகிவிடும். அதற்குள் காலை உணவு ரெடியாகி மதிய உணவு தயாராகி கொண்டிருக்கும். ஜானகியின் கணவர் காலை 5 மணிக்கே எழுந்து அருகில் இருக்கும் உழவர் சந்தைக்கு போய் அன்றைக்கு தேவையான காய்கறிகள் கீரைகள் என்று வாங்கி வந்து கொடுப்பதோடு அவற்றை சுத்தம் செய்து கொடுப்பது, அறிந்து கொடுப்பது என்று அத்தனையும் செய்வார். அருண் காலையில் போனால் மாலை 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான். அதனால் அவனுக்கு மதிய உணவையும் கொடுத்தனுப்ப வேண்டும். சமையல் அறை, ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு பூஜை ரூம் என்று கீழே இருக்க மாடியில் ஒரு ஹால், ஒரு பெட்ரூம் என்று இருந்தது. இவர்களின் அறை மாடியில் தான் இருந்தது. அவன் குளித்து முடித்து தயாராகி வந்த பின் தான் சரண்யா குளிக்கச் செல்வாள். அருண் கொஞ்ச நேரம் மொபைலை பார்த்து கொண்டிருந்தால் சரண்யா உடையை மாற்றிக்கொண்டு தலையை கொண்டையாக போட்டுக்கொண்டு வந்து விடுவாள். மருமகள் தலையை பின்னாமல் கொண்டையாக போட்டுக்கொண்டு வருவதை பார்க்க ஜானகிக்கு சங்கடமாக இருக்கும். வீட்டில் 2 மல்லிகை செடிகளும் ஒரு ஜாதி மல்லி கொடியும் இருக்கிறது. செடியில் இருக்கும் பூக்களை பறித்து கட்டினால் மல்லிகையில் 1 முழம், ஜாதியில் 1 முழம் கண்டிப்பாக கிடைக்கும். மெல்ல நின்று கொண்டே பறித்து கூட விடலாம். ஆனால் முதுகு வலியோடு உட்கார்ந்து ஜானகியால் கட்ட முடியாது. ஒரு நாள் பூவை பறித்து கொண்டு வந்து சரண்யாவிடம் கொடுத்தாள் அவள் மாமியார் ஜானகி. ஏமா சரண்யா, நாம் என்ன பூவை காசு போட்டா வாங்க போகிறோம்? நம்ம செடியில தான் இவ்வளவு பூக்குதே, பறித்து கட்டி வைக்கலாமல்ல என்றாள் மருமகளிடம். இல்லை, பூவை வச்சு எடுக்கும்போது அது முடிய பிச்சுக்கிட்டு வந்துடும், அதனால் நான் பூ வைக்க மாட்டேன் என்று சொன்னவளிடம் என்ன சொல்வது என்று தெரியவில்லை ஜானகிக்கு. முடியும் நேரத்தில் ஜானகி பறித்து கட்டி வைத்தாள். அம்மா மகள் இருவரும் சேர்ந்து தலையில் வைத்துக் கொள்வார்கள். அப்போ மட்டும் முடி பிச்சுக்கிட்டு வராதா என்று கேட்க ஜானகிக்கு ஆசைதான். ஆனால் இதை வைத்து ஒரு பிரச்சனை வரவேண்டாம் என்று அதையும் விட்டுவிட்டாள். மகனும் மருமகளும் வந்ததும் ஜானகி டிஃபனை எடுத்து வைப்பாள். அவள் கணவர் வீடு மற்றும் வீட்டை சுற்றி இருக்கும் இடம் ஏதாவது ஒன்றை சுத்தம் செய்து கொண்டே இருப்பார். ஜானகி சாப்பிடுவாங்க என்று குரல் கொடுத்தால் அவங்க சாப்பிடட்டும், நாம் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் என்று சொல்லிவிடுவார். அவர் சொல்வதற்காக ஜானகி அப்படியே விட்டுவிடுவதும் இல்லை. அவரும் தன் வழக்கமான டைலாக்கை சொல்ல மறப்பதில்லை. காலையில் சாப்பிட்டு முடிக்கும் சரண்யா ஜானகி மகனுக்காக ரெடியாக வைத்திருக்கும் மதிய உணவு பையை இந்தாங்க என்று மறக்காமல் எடுத்து கொடுக்கும் வேலையை தவறாமல் செய்து விடுவாள். அவன் போன பிறகு மொபைலுடன் அப்படியே உட்கார்ந்து விடுவாள். அருண் கிளம்பியதும் அவனுடைய பெற்றோர் இருவரும் சாப்பிட்டு முடித்து எடுத்து வைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் சரியாக சரண்யாவின் அம்மா வந்து விடுவாள். ஆரம்பத்தில் சரண்யாவின் அம்மா வரும்போதெல்லாம் வாங்கண்ணே சாப்பிட்றீங்களா என்று தட்டாமல் கேட்டுக்கொண்டிருந்தாள் ஜானகி. இல்லை, நான் சாப்பிட்டு வந்துட்டேன், அவருக்கும் செய்யணுமில்ல, அதனால 2 தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு, வேணும்னா காஃபி மட்டும் கொடுங்க என்பாள் வசந்தா. ஜானகிக்கு சாப்பிட்ட களைப்பு கொஞ்சம் இருந்தாலும் என்ன செய்வது என்று ஒரு டம்ளர் காஃபியை போட்டு கொண்டு வந்து நீட்டுவாள். கொடுக்கும் அவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல் பார்வையை மகளிடம் வைத்து கையை மட்டும் நீட்டுவாள் ஜானகியிடம். டம்ளர் காஃபியோடு அம்மாவும் மகளும் மாடிக்கு போனால் மதிய உணவுக்குத்தான் கீழே வருவார்கள். சரண்யா சாப்பிட்டதும் மகளை அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு கிளம்பி விடுவாள் வசந்தா. அப்புறம் சாயந்தரம் வழக்கம் போல 5:30 மணி வாக்கில் தன் மகளை கொண்டு வந்து மாப்பிள்ளை வீட்டில் விட்டதும் தன் வீட்டுக்கு போய்விடுவாள். அதன் பிறகு 6 மணிக்கு வரப்போகும் கணவனுக்காக அங்கேயே காத்திருப்பாள் சரண்யா. அருண் வந்ததும் சரண்யாவும் அவனும் மேலே இருக்கும் அவர்களுடைய அறைக்கு செல்வார்கள். அங்கிருக்கும் பலகாரங்களை கொஞ்சம் அவனுக்கு கொடுப்பாள். இருவரும் சாப்பிட்டு முடித்து கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பதும் கொஞ்ச நேரம் மொபைல் பார்ப்பதுமாக பொழுதை போக்கிவிட்டு 8 மணிக்கு கீழே வந்து விடுவார்கள். இரவு உணவு முடிந்ததும்
தட்டுகள், அங்கிருக்கும் பாத்திரங்கள் என்று உள்ளே கொண்டு போய் வைக்க மாமியாருக்கு உதவி செய்வாள் சரண்யா. அதுவரை அருணும் அங்கிருக்கும் சோஃபாவில் உட்கார்ந்து கொஞ்சம் பெண்டிங் வேலைகளை பார்த்து கொண்டிருப்பான். அதன் பிறகு இருவரும் மேலே வந்துவிட்டால் அடுத்த நாள் விடிந்ததும் வழக்கம் போல இதே மாதிரிதான் நடந்து கொண்டிருந்தது. 6 மாதங்கள் ஓடிவிட்டது. ஜானகிக்கும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து சலித்து விட்டது. இந்நிலையில்தான் சரண்யா முழுகாமல் இருக்க ஜானகிக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. வசந்தாவுக்கும் ஏக சந்தோஷம். அம்மா, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன். குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் ஆனதும் நான் அங்கே போய்க்கிறேன் என்று அம்மாவிடம் கேட்டாள் சரண்யா. கேட்ட மகளை கோபமாக பார்த்தாள் வசந்தா. என்னம்மா, ஏன் இப்படி பார்க்குற? சரண்யா கேட்க, ஏண்டி அறிவு கெட்டவளே, என்ன நினச்சிட்டு இருக்கிற? ஃபாரின்ல இருக்க மாதிரி பேசுகிற. சாப்பிட்ற நேரம் தூங்குற நேரம் தவிர மீதி எல்லா நேரமும் நம்ம வீட்டில் தானே இருக்கிற. இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன். உன் மாமியார் மாதிரி 3 நேரமும் வடித்து புளித்தடவை என்னால் முடியாது. பேசாமல் அங்கேயே இருக்கிற வழியை பாரு. வளைகாப்பு முடிச்சுட்டு இங்கே வந்துக்கலாம், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் என்று மகள் வாயை அடைத்தாள் வசந்தா. இதற்கிடையில் காலேஜில் செமஸ்டர் முடிந்திருக்க 2வது மகள் ரஞ்சனி வீட்டுக்கு வந்திருந்தாள். ஒரு நாள் இளைய மகளோடு வீட்டில் இருந்தவள் அடுத்த நாளிலிருந்து தன் வழக்கத்தை ஆரம்பித்து விட்டாள். மதியத்திற்கும் காலையிலேயே சேர்த்து செய்துவிட்டு பெரிய மகள் வீட்டுக்கு போய் விடுவாள். வீட்டில் தனியாக இருக்க போர் அடித்தது ரஞ்சனிக்கு. அம்மா சென்றதும் கதவை பூட்டிக்கொண்டு தூங்க ஆரம்பித்தாள். 2 நாட்களில் அவளுக்கு ஏன் தான் இங்கு வந்தோமோ என்று தோன்றியது. மாலை வீட்டுக்கு வந்த அம்மாவிடம் ரொம்பவும் சங்கடப்பட்டாள் ரஞ்சனி. ஏம்மா, நான் பாட்டுக்கு பேசாமல் ஹாஸ்டல்லையே இருந்திருக்கலாம், அங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இங்கே என்னடான்னா காலையில் வெந்தும் வேகாமல் இறக்கி வச்சுட்டு போயிடுற, அப்புறம் மத்தியானம் 2 மணிக்கு வர்ற, மறுபடியும் 5 மணிக்கு கிளம்பிடுற. சரி, என்னமோ செய்யுமா, நான் ஹாஸ்டலுக்கே போகிறேன் என்றாள் ரஞ்சனி. மகளை சமாதானப்படுத்த அவளை வண்டியில் அழைத்து கொண்டு கடை வீதிக்கு போனாள் வசந்தா. அங்கு ஒரு இடத்தில் அவள் வண்டியை ஸ்லோ செய்ய பின்னே அவளுடைய பெரிய மகள் சரண்யாவும் மாப்பிள்ளை அருண்குமாரும் வருவது தெரிந்தது. வசந்தா வண்டியை நிறுத்துவதற்காக முயற்சி செய்ய அது நின்று கொண்டிருந்த இன்னொரு வண்டியில் போய் இடித்து கீழே விழுந்து விட்டாள். ரஞ்சனிக்கு கொஞ்சம் சிராய்ப்புதான், ஆனால் வசந்தாவுக்கு காலில் நல்ல அடி, ஊன்றவே முடியவில்லை. செய்தி அறிந்து வந்த சேகர் உடனே தன் மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். டாக்டர் துணிக்கட்டு போட்டவர் 1 வாரத்துக்கு காலை அசைக்க கூடாது என்று சொல்லிவிட்டார். அருண்குமார் தன் மாமியாருக்காக மாத்திரை வாங்க சென்றான். அம்மா, நான் அங்கே போகல, இங்கே இருந்து உன்னை பார்த்துக்கிறேன் என்ற சரண்யாவை முறைத்தாள் வசந்தா. நானே இங்கே முடியாம கிடக்கிறேன், உனக்கு யார் சோறாக்கி போடுவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ ஏன் உடம்ப அலட்டிக்கிற? பேசாம உன் மாமியார் வீட்டில் இருக்கிற வழியை பாரு, அந்த பொம்பளை எல்லாத்தையும் பார்த்துக்குவா என்றவள் மருமகன் வந்ததும் மகளின் கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக அனுப்பி வைத்தாள். 2-3 நாட்கள் போயிருக்கும். காலை உணவுக்கு அருணோடு கீழே வருவதில்லை. சாவகாசமாக 9 மணிக்கு மேல் வந்து டிஃபன் சாப்பிடுவாள். அன்றும் அப்படித்தான். 10 மணி வாக்கில் அவள் கீழே வர மருமகள் தலையை கண்டதும் ஒரு தட்டில் 2 இட்லிகளை வைத்து அவளிடம் கொண்டு வந்து கொடுத்தாள் ஜானகி. சரண்யா, ஹாட் பாக்ஸில் இட்லி இருக்கு, வேணுங்கிறத போட்டு சாப்பிடு. எனக்கு ஒரே தலை சுத்தலா இருக்கு, நான் போய் படுக்கிறேன். உன் மாமா வந்ததும் எனக்கு கொஞ்சம் சுக்கு காப்பி வச்சு தர சொல்லு என்று ஜானகி தள்ளாடியபடி திரும்பினாள். இட்லியை பார்க்கவே பிடிக்கல, எனக்கு இட்லி வேணாம், தோசை தான் வேணும் என்றாள் சரண்யா. கொஞ்ச நேரம் படுக்கலாம் என்று நினைத்த ஜானகி மருமகள் சொன்னதில் மெதுவாக சுவற்றை பிடித்து கொண்டு அடுப்படிக்கு சென்றாள். 2 தோசை ஊற்றி கொண்டு வந்து கொடுத்தாள். 2 வாய் வைத்த சரண்யா, எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்ற தட்டை தள்ளி வைத்தாள். ஏம்மா, வயிற்று புள்ளக்காரி, வெறும் வயிறா விடக்கூடாது, ஏதாவது கொஞ்சம் சாப்பிடு என்றாள் ஜானகி. அவளுக்கு நிற்க கூட முடியவில்லை. ஆனால் சரண்யா அதையெல்லாம் துளியும் கண்டுகொள்ளவில்லை. எனக்கு எதுவும் வேண்டாம் என்று அவள் திரும்பச் சொல்ல, மாமாவுக்கு வச்ச கருப்பு கவுனி அரிசி கஞ்சி இருக்கு, கொஞ்சம் கொடுக்கட்டுமா? குடிச்சு பார்க்குறியா கேட்டாள் ஜானகி. எனக்கு ஒன்றும் வேண்டாம், பிடிக்கலன்னா விட்டு தொலைங்களேன். சரண்யா கத்த சற்றே திகைத்தாள் ஜானகி. இருந்தாலும் புள்ளத்தாச்சி பொண்ணு என்று பரிதாபப்பட்டவள், உடம்புக்கு கொஞ்சமாவது தெம்பு வேணுமில்ல, ஏதாவது கொஞ்சம் சாப்பிடு என்று வற்புறுத்தினாள். நான் தான் வேணாம்னு சொல்கிறேன்ல, எதுக்கு சாப்பிடு சாப்பிடுன்னு என்ன சாகடிக்கிறீங்க கத்தினாள் சரண்யா. என்னம்மா, எதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற? கொஞ்சம் சாப்பிடுன்னு தானே சொன்னேன்.
அதுக்கு என் சாவு அது இதுன்னு இவ்வளோ பெரிய வார்த்தை பேசுற? ஆற்றாமையோடு கேட்டாள் ஜானகி. அவ்வளவுதான். எழுந்து நின்ற சரண்யா தோசையோடு இருந்த தட்டை தூக்கி வீசினாள். தட்டில் இருந்த தோசையும் சட்னியும் நாலா பக்கமும் சிதறியது. ஜானகி அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருக்க சத்தம் கேட்டு பாத்ரூமை கழுவி கொண்டிருந்த ஆறுமுகம் ஓடி வந்தார். அங்கு இருந்த கோலத்தை பார்த்து அதிர்ந்தார். ஏமா, படிச்ச பொண்ணு தானே, இப்படி செய்யலாமா? அறிவில்லை உனக்கு? இப்படி சாப்பாட்டு பொருளை தூக்கி தரையில வீசலாமா என்று கேட்டதுதான் தாமதம். அதுவரை தன்னை ஒன்றுமே சொல்லாத மாமனார் இப்படி கேட்டதும் சரண்யாவுக்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. உடனே போனை எடுத்தவள் அம்மாவிடம் எதுவும் சொல்லாமல் கதறி அழ, பதறிப்போன வசந்தா காலாவது ஒன்னாவது என்று எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆட்டோவில் வந்துவிட்டாள் மகளை பார்க்க. ஜானகியும் ஆறுமுகமும் இன்னமும் அதிர்ந்து நிற்க வந்தவுடன் மகளை கூட்டிக் கொண்டு அதே ஆட்டோவில் கிளம்பிவிட்டாள் வசந்தா. வீட்டுக்கு வந்ததும் சரண்யா என்ன நடந்தது என்று சொல்ல, அந்த கிழவிக்கு என்ன வெட்டி முறிக்கிற வேலையா? உனக்கு வேணுங்கிறத கூட செஞ்சு கொடுக்க அவளால் முடியாதா? அதான் புருஷனோட பென்ஷன் வருது, மவனோட சம்பளம் வருது, உனக்கு வேணுங்கிறத வாங்கி செஞ்சு கொடுக்க அவளுக்கு என்ன கேடு என்று வாய் ஓயாமல் திட்டினாள். அந்த கிழட்டு பயலுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா உன்னையை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டிருப்பான். அறிவு கெட்ட பரதேசி, அந்த குடும்பத்தில் போய் உன்னை கட்டி கொடுத்தேன் பாரு என்று அவர்களை திட்டுவதை வசந்தா நிறுத்தவே இல்லை. அவளுக்கு மட்டும் கால் நன்றாக இருந்திருந்தால் ஜானகியை வெட்டி போட்டு இருப்பாள். அவ்வளவு கோபம் அவளுக்கு. அப்போது உள்ளே வந்த சேகரும் இவர்கள் பேசுவதை கேட்டு, அந்த கிழட்டு நாய் உன்னை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டானா? அவனை எல்லாம் வரதட்சணை கொடுமையில உள்ளார பிடிச்சி போடணும். ஏண்டி வசந்தா, அதுங்களை அப்படியேவா விட்டுட்டு வந்த? நீங்க 2 பேரும் நான் வர்ற வரைக்கும் அங்கேயே இருந்திருக்க வேண்டியது தானே? நான் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன்ல என்று கொதித்து கொண்டிருக்கும் மனைவியை பார்த்து இவனும் குதித்தான். உடனே அருண்குமாருக்கு போன் பறந்தது. அம்மாவும் மகளும் மாற்றி மாற்றி பேசினார்கள். விடாமல் அழுதார்கள். அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. சரிங்க அத்தை, நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்து சரண்யாவை கூட்டிட்டு போறேன் என்றான் அருண். எங்கப்பா கூட்டிட்டு போக போற? அதெல்லாம் அவ எங்கேயும் வரமாட்டா. இனி ஒரு நாளும் உங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு அவ வரமாட்டா. தனி குடித்தனம் வைக்கிறதுனா நாங்க எங்க பிள்ளைய அனுப்பி வைக்கிறோம். இல்லைன்னா மேலே தனியாக உல வைக்கிறதா இருந்தா சொல்லுங்க, கராராக சொல்லிவிட்டாள் வசந்தா. சரிங்க அத்தை, எதா இருந்தாலும் கொஞ்ச நாள் போகட்டும், பார்த்துக்கலாம் என்று அப்போதைக்கு அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் அருண்குமார். சரி, உடனே எதுவும் செய்ய வேண்டாம், ஒரு வாரம் போகட்டும், பேசிக்கொள்ளலாம் என்று அவன் காத்திருக்க ஜானகிக்கு உடம்பு ரொம்பவும் முடியாமல் போயிருந்தது. மறுநாள் காலையில் வாசல் தெளிக்க வந்தவள் தலை சுற்றி அப்படியே மயங்கி படிகளில் உருண்டு விழுந்தாள். காலில் பலமாக அடிபட்டு விட்டது. மருத்துவமனையிலேயே ஒரு வாரம் தங்கியிருந்த பின் தான் வீட்டுக்கு வந்தனர். அருண்குமாரும் அவன் அண்ணனும் தான் மாற்றி மாற்றி அம்மாவை பார்த்து கொண்டனர். ஆறுமுகம் வீட்டில் இருந்து சமையல் செய்து அனுப்பி கொண்டிருந்தார். சரண்யா வீட்டிலிருந்து யாரும் எட்டி பார்க்கவும் இல்லை, என்ன ஏது என்று விசாரிக்கவும் இல்லை. அந்த பொம்பளை உன்னை சித்திரவதை பண்ணனால அதுக்கு தான் கடவுளா பார்த்து கூலி கொடுத்துருக்கான். கையை தலைக்கு மேல் தூக்கி கும்பிட்டு ஆனந்தப்பட்டு கொண்டாள் வசந்தா. அருண்குமாரும் அவ்வப்போது மனைவியை பார்க்க வருவதும் தேவையானதை வாங்கி கொடுப்பதுமாக இருந்தான். ஒரு 10 நாள் ஓடி இருந்தது. எப்படியும் அவளுடைய கோபம் குறைந்திருக்கும் என்று நினைத்தவன், சரண்யா வா, நம்ம வீட்டுக்கு போகலாம், அம்மா பாவம் தனியா இருப்பாங்க, அண்ணனுக்கும் தோட்டத்தில் நடவு இருக்கு, அப்பா மட்டும் தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, நானும் நிறைய லீவ் போட்டுட்டேன், இனிமே லீவு போட முடியாது, அப்பா எல்லாம் செஞ்சிடுவாரு, நீ சும்மா அம்மாவுக்கு துணையா இருந்தா மட்டும் போதும், வா போகலாம் என்று கூப்பிட சரண்யாவை முந்திக்கொண்டு வசந்தா வந்தாள். அவளே பிள்ளைத்தாச்சி, உடம்பு முடியாம இருக்கா, அவளால எதுவும் செய்ய முடியாது, வேணும்னா வேலைக்கு ஒரு ஆளை போட்டு பார்த்துக்கோங்க உங்க அம்மாவை என்று அவள் பொரிந்து தள்ளினாள். அருண்குமார் எதுவும் பேசாமல் போய்விட்டான். அதன் பிறகு அவனும் தன் மனைவியை அழைக்கவில்லை. ஆறுமுகமும் அருண்குமாரும் சேர்ந்து ஜானகியை பார்த்து கொண்டனர். சில மாதங்கள் ஓடி இருக்க சரண்யாவுக்கு வளைகாப்பு தேதி குறிக்கப்பட்டது. அருகில் இருந்த மண்டபத்தில் அதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். பேச்சுக்காக அருண்குமார் பெற்றோர்களை சென்று அழைத்தனர். அவனுடைய அண்ணனுக்கு கூட அழைப்பு இல்லை. மெல்ல மெல்ல ஜானகி எழுந்து நடக்க ஆரம்பித்தாள். வளைகாப்புக்கு வந்த ஜானகி ஆறுமுகம் இருவரையும் சரண்யாவின் பெற்றோர் வாங்க என்று சொன்னதோடு சரி. சரண்யா அவர்கள் பக்கம் திரும்ப கூட இல்லை. அவர்கள் அங்கே சங்கடமாக நிற்பதை அருணால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை.
அதனால் அம்மா அப்பாவை சாப்பிட வைத்து உடனே அங்கிருந்து அனுப்பிவிட்டான். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்க அருண்குமார் அடிக்கடி இங்கு வந்து மனைவியை பார்ப்பதும் அவ்வப்போது அவளோடு தங்குவதுமாக இருந்தான். பிரசவ வலி வந்தது சரண்யாவுக்கு. சேகர் வீட்டில் இருக்க சரண்யா, அவள் அம்மா, தங்கை ரஞ்சனி, அருண்குமார் என நால்வரும் மருத்துவமனைக்கு சென்றனர். ஆண் குழந்தை பிறந்தது. அருண்குமார் அவனுடைய அப்பா அம்மாவுக்கு அதை தெரிவித்தான். மற்ற யாரும் அவர்களுக்கு ஒரு போன் கூட செய்யவில்லை. அவர்களும் வந்து பார்க்கவில்லை. வசந்தாவுக்கு இரண்டுமே பெண் குழந்தைகள். அதனால் தன் மகளுக்கு ஆண் குழந்தை பிறந்ததில் அவளுக்கு ஒரே சந்தோஷம். சேகரும் தன் பேரனின் வரவை கொண்டாடி தீர்த்தான். சில நாட்களில் குழந்தைக்கு பெயர் சூட்டினார்கள். அதற்கும் அவனுடைய அம்மா அப்பாவை அழைக்கவில்லை. அருண்குமாருக்கும் அவனுடைய அம்மா அப்பா அங்கு வந்து அவமானப்படுவது பிடிக்கவில்லை. அதனால் அவனும் எதுவும் சொல்லாமல் விட்டுவிட்டான். குழந்தை பிறந்து 6 மாதம் ஆனது. மனைவியையும் மகனையும் அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்தான் அருண்குமார். அனுப்பும் போதே வசந்தா கண்டிஷன் போட்டுதான் அனுப்பி இருந்தாள். மேலே ஒரு ஹாலும் பெட்ரூமும் இருக்குல்ல, இப்போதைக்கு ஹாலில் சமைச்சுக்கிட்டு பெட்ரூமில் தங்கிக்கோங்க, சீக்கிரத்தில் ஒரு கிச்சனை போட்டுடுங்க என்ற வசந்தா அக்கம் பக்கத்தில் உள்ளோரிடம் தன் சொந்த கதை சோகக்கதையை சொல்லி பணம் வாங்கினாள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்க என்று சரண்யாவிடம் பணத்தை கொடுத்தாள். ஆனால் அதை அருண் அடியோடு மறுத்துவிட்டான். வீட்டுக்கு தேவையானது நாங்களே வாங்கிக்கிறோம் என்று அந்த பணத்தை வசந்தாவின் கையிலே கொடுத்துவிட்டு மனைவி மகனோடு கிளம்பிவிட்டான். காலையில் மகளை அனுப்பி வைத்த வசந்தாவுக்கு மாலைக்கு மேல் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அவர்களோடு சண்டை போட்டதால் அங்கு போகவும் முடியாது. என்ன செய்வது என்று வெகுவாக யோசித்தவள் ஒரு முடிவுக்கு வந்து மகளுக்கு போன் செய்தாள். மாலை அருண் வந்ததும் அம்மா சொன்னபடியே பேசினாள் சரண்யா. ஏங்க, என்னால் தனியா இவனை பார்த்துக்க முடியாது. இவன் வேற அடிக்கடி வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கான். நான் அம்மா வீட்டுக்கு போறேன் என்றாள். உன்னால பார்த்துக்க முடியலன்னா நான் வேணும்னா எங்க அம்மா கிட்ட கொடுத்து பார்த்துக்க சொல்றேன் என்றான் அருண். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்க அம்மாவே உடம்பு முடியாதவங்க. அவங்க கிட்ட இருந்து இவனுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதெல்லாம் முடியாது என்று சரண்யா மறுத்துவிட்டாள். அவளிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று அருண்குமார் யோசிக்க அதற்குள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஆட்டோவுடன் வர சொன்னாள் சரண்யா. வசந்தா ஆட்டோவில் காத்திருக்க தேவையானதை எடுத்துக்கொண்டு மகனுடன் கிளம்பி கீழே வந்துவிட்டாள் சரண்யா. ஜானகிக்கு தன் பேரனை பார்க்க ரொம்பவும் ஆசையாக இருந்தது. அவளால் படியேறி போய் பார்க்க முடியாது. அருணிடம் சொல்லி தூக்கி வர சொல்லலாம் என்று அவள் நினைத்து கொண்டிருக்க அதற்குள் அவள் மருமகள் கிளம்பி போய்விட்டாள். ஏமாற்றத்துடன் மெதுவாக உள்ளே வந்து உட்கார்ந்த ஜானகியை பார்க்க ஆறுமுகத்துக்கு வேதனையாக இருந்தது. மனைவிக்கு மிகவும் பிடித்த பூரிக்கிழங்கை வாங்கி வந்து கொடுக்கலாம் என்று நினைத்தவர் கடை வீதிக்கு சென்றார். போனவர்தான் திரும்பி வரவில்லை. மனைவிக்காக ஆசையாக பூரி மசாலா, தனக்கு 4 இட்லி என வாங்கியவர் வேகமாக வந்து கொண்டிருந்த லாரியை கவனிக்காமல் வண்டியை திருப்பினார். அவ்வளவுதான். அங்கேயே குற்றுயிராக விழுந்த ஆறுமுகத்தை ஆஸ்பத்திரியில் சேர்த்துவிட்டு அருண்குமாருக்கு தகவல் சொன்னார்கள் அங்கிருந்தவர்கள். அருண், அவனுடைய அண்ணன் இருவரும் சென்று பார்த்தபோது அவர் இந்த உலகை விட்டு போயிருந்தார். ஜானகியின் அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. அவளால் கண்ணீர் கூட விட முடியவில்லை. அந்த அளவுக்கு பிரம்மை பிடித்தவள் போல இருந்தாள். கை குழந்தைய வச்சுட்டு எப்படி நான் அங்கே போய் இருக்கிறது? சரண்யா கேட்க, வேற வழி இல்லடி, போய்தான் ஆகணும். இல்லைன்னா 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. செத்துப்போன மாமனாருக்காகவும் சாக போகிறவன் மாமியாருக்காகவும் போகலன்னா கூட உன் புருஷனுக்காக போய்த்தான் ஆகணும் என்ற வசந்தா மகளையும் கணவனையும் அழைத்து கொண்டு வந்து விட்டாள். எல்லாம் முடிந்தது. ஜானகிக்கு எல்லாமுமாக இருந்த ஆறுமுகம் அவளை அனாதரவாக விட்டு போய்விட்டார். காரியமெல்லாம் முடிந்ததும் சரண்யாவும் தன் குழந்தையுடன் மேலே போய்விட்டாள். அதுவரை உணவு வெளியில் இருந்து வந்துவிட வீட்டில் சமைக்க அவசியமில்லாமல் போனது. சரண்யாவுக்கு உடம்பு துளியும் வளையவில்லை. சாப்பாட்டை வைப்பதும் அதற்கு ஒரு பாக்கெட் தயிரை வாங்கி ஓட்டுவதுமாக 2 நாட்களை கடத்தினாள் சரண்யா. அருண் தான் அம்மாவை பார்த்து கொள்வதும் தன் மனைவி மகனை பார்த்து கொள்வதுமாக மேலேயும் கீழேயும் அலைந்து கொண்டிருந்தான். அவனாலும் முடியவில்லை. இங்கே வசந்தாவுக்கு மகளையும் பேரனையும் விட்டு இருக்க முடியவில்லை. போன் மேல் போன் செய்து கொண்டே இருந்தாள். சரண்யாவுக்கும் இங்கு இருப்பு கொள்ளவில்லை. மகனை தூக்கி கொண்டு அம்மா வீட்டுக்கு போய்விட்டாள். அருணும் சரண்யா செய்வதையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. அவனுக்கு உடம்பு முடியாத அம்மாவை பார்த்து கொள்ள
அவனுடைய வேலையை பார்க்கவே சரியாக இருந்தது. ஜானகியால் சில நிமிடங்களுக்கு மேல் நிற்க முடியாது. அதனால் அவளுடைய பெரிய மகன் சமைக்க அருண் தேவையானதை வாங்கி வந்து கொடுப்பான். அவ்வப்போது மனைவியையும் மகனையும் வந்து பார்த்து சென்றான். குழந்தைக்கு 1 வயதாகியும் சரண்யாவுக்கு அங்கு போகும் நினைப்பே வரவில்லை. குழந்தை சிறிது சிறிதாக பேச ஆரம்பித்திருந்தான். ஜானகி கணவன் இறந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்திருந்த பேரனை கண்களால் பார்த்ததோடு சரி. அதன் பிறகு பார்க்க கூட அவளுக்கு சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. அப்பாவுக்கு தலை திவசம், சாமி கும்பிடணும், வீட்டுக்கு வா என்று மனைவி மகனை கூட்டிக் கொண்டு வந்தான் அருண். கணவன் இறந்து 1 வருடம் ஆகிவிட்டது என்ற துக்கம் தொண்டையை அடைத்தாலும் பேரனை பார்க்க பார்க்க ஜானகிக்கு பரவசமாக இருந்தது. அவன் அப்படியே அருண்குமாரை குளோனிங் செய்த மாதிரி இருந்தான். மழலையில் ஏதேதோ சொல்லிக் கொண்டிருந்த பேரனிடம் பாட்டி சொல்லு, பாட்டி பாட்டி என்று கொஞ்சிக் கொண்டிருந்தாள் ஜானகி. மாலை வந்த விருந்தினர்கள் கிளம்ப தானும் அம்மா வீட்டுக்கு கிளம்பினாள் சரண்யா. அருண் எவ்வளவோ சொல்லி பார்த்தான். அவள் கேட்பதாக இல்லை. ஐயோ, எங்க அம்மா இல்லைன்னா இவனுக்கு உடனே காய்ச்சல் வந்துடும், அப்புறம் ராத்திரியில தூக்கிக்கிட்டு அலைய முடியாது, நான் போறேன் என்று கிளம்பி விட்டாள். வீட்டுக்கு வந்த மகளிடம் அங்கு என்ன நடந்தது, யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்க என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் வசந்தா. இடையில் 2-3 முறை அவளுடைய பேரன் பாட்டி பாட்டி என்று சொல்ல, என்னடி இவன், என்ன அம்மம்மான்னு தானே கூப்பிடுவான், இப்போ என்ன புதுசா என்று கேட்டாள் வசந்தா. அம்மா, அது ஒன்றும் இல்லை, அவரோட அம்மாவை தான் அப்படி சொல்கிறான், இன்னைக்கு பூரா அவங்க கூட தானே இருந்தான் என்றாள் சரண்யா சாதாரணமாக. ஏண்டா, ராத்திரி தூக்கத்தை தொலைச்சி உனக்கு எல்லாமே செஞ்சு பார்த்துக்கிறது நானு, என்ன திமிர் இருந்தா அந்த பொம்பளையை போய் பாட்டின்னு கூப்பிடுவேன், பல்ல உடைச்சிடுவேன் பார்த்துக்கோ. வசந்தா திட்ட ஒன்றும் புரியாமல் அழுதான் குழந்தை. அம்மா, அவனை எதுக்கு மிரட்டுற, அவனுக்கு என்ன தெரியும், விடு என்றாள் சரண்யா. அழும் குழந்தையை தோளில் போட்டு தட்டி கொடுத்தாள் சரண்யா. அதன் பிறகு பேச்சு எங்கெங்கோ போய் மீண்டும் அவள் மாமனாரிடம் வந்து நின்றது. அந்த ஆள் நல்ல டைப் தாம்மா, ஒரு நாள் என்னை எதுவும் சொன்னதில்லை, அன்னைக்கு தான் திடீர்னு அப்படி சொல்லிட்டாரு என்றாள் சரண்யா. ஆமா ஆமா, அந்த பொம்பளை அளவுக்கு அந்த ஆள் மோசம் இல்லை. அந்த ஆள் போனதுக்கு பதிலா இந்த பொம்பளை போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். போட்டதை தின்னுட்டு புள்ளைய பார்த்துக்கிட்டு அந்த ஆள் பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்திருப்பான். பென்ஷன் பணமும் முழுசா வந்திருக்கும் என்றாள் வசந்தா. கேட்ட சரண்யாவுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அவள் முகம் மாறியதை கவனிக்காத வசந்தா, ஒன்று செய்டி சரண்யா, நாளைக்கு வீட்டுக்கு போய் உன் புருஷன் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துரு. ஜோசியக்காரர்கிட்ட போய் உன் மாமியார்காரிக்கு எப்ப சாவு வரும்னு கேட்டு பார்க்கலாம். அவ போயிட்டானா அப்புறம் முழுசா உன் ராஜ்யம்தான் சொன்ன அம்மாவை சரண்யா வெறித்து பார்த்தாள். அதற்குள் 2வது மகள் ரஞ்சனியிடமிருந்து போன் வர வசந்தா அதில் பிஸியாகிவிட்டாள். மடியில் தூங்கிக் கொண்டிருந்த மகனை தொட்டிலில் படுக்க வைக்க வேண்டும் என்ற நினைவு கூட இல்லாமல் நெடுநேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தாள் சரண்யா. அவள் மனதுக்குள் என்னென்னமோ ஓடியது. அவள் மகன் அவன் கண்முன் பெரியவனாக வளர்ந்து நின்றான். அவனுக்கு பெண் பார்க்கிறார்கள். சரண்யாவுக்கு வயதாகி இருந்தது. அவள் நடக்க முடியாமல் நடந்து வர, ஏண்டி, இவ மகனுக்கு தானே நாம பொண்ணு கொடுக்க போறோம், இவ இதுக்கு தேவையில்லாம வர்றா, இப்படி நொண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு செத்து தொலைய வேண்டியது தானே, யாரோ அவள் காதில் சொல்வது போல இருந்தது. இனிமே பொருத்தம் பார்க்கும்போது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எப்போ போய் சேருவாங்கன்னு கேட்டுடணும் என்ற பேச்சொலிகள் அவள் காதுக்குள் ரீங்காரமிட்டது. தலையை உதறிக்கொண்டு சுற்றி பார்க்க அப்போதுதான் அவளுக்கு அது பிரம்மை என்று தெரிந்தது. அவளுடைய மனதில் ஒரு குரல், சரண்யா, இது பிரம்மை இல்லை, நாளைக்கு உனக்கும் இதுதான் நடக்க போகுது என்று சத்தமாக சொன்னது. சரண்யாவின் மொத்த உடலும் நடுங்கி போனது. அருகில் இருந்த போனை எடுத்தவள் தன் கணவனுக்கு போன் செய்தாள். ஏங்க, உடனே இங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போகணும் என்று அவள் சொல்ல, கொஞ்சம் அவசர வேலையா இருக்கேன், முடிச்சிட்டு வரேன் என்றான் அவன். இல்லைங்க, உடனே புறப்பட்டு வாங்க, நான் நம்ம வீட்டுக்கு போகணும் என்றாள் அழுத்தமாக. அவனும் என்னவோ ஏதோ என்று உடனே வந்தான். இளைய மகளிடம் பேசிவிட்டு வந்தாள் வசந்தா. திடீரென்று வேலை நேரத்தில் வந்து நின்ற மாப்பிள்ளையை பார்த்ததும் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னாச்சு தம்பி, இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? வசந்தா கேட்க, நான் தாமா வர சொன்னேன், என் வீட்டுக்கு போறேன் என்றாள் சரண்யா. ஓ வீட்டுக்கா, அங்க எதுக்குடி? வசந்தா புரியாமல் கேட்டாள். கலங்கிய கண்களுடன் அம்மாவை பார்த்தாள் சரண்யா. என்னடி அப்படி பார்க்குற, என்னாச்சு உனக்கு என்று வசந்தா கேட்க, அம்மா,
நீ எல்லாம் சாகாவரம் வாங்கி இந்த உலகத்துல இருக்க போற. ஆனா ஏதோ ஒரு நாள் சாக போற என் மாமியாருக்கு துணையா இனிமே இருக்க போறேன். சரண்யா சொல்ல ஒன்றும் புரியாமல் குழப்பமும் அதிர்ச்சியுமாக மகளை பார்த்தாள் வசந்தா. அப்போதும் அருண் எதுவும் பேசவில்லை. அவன் வண்டியின் அருகில் செல்ல சரண்யாவும் மகனை தோளில் போட்டுக்கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். ஏய் சரண்யா, தூங்குற பிள்ளை தூக்கிக்கிட்டு எங்க போற? சொல்றத கேளு. வசந்தா மகளிடம் வந்தாள். அம்மா நில்லு என்று கையை காண்பித்த சரண்யா, நீ சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டுதான் நான் இன்னைக்கு இவ்வளவு கேவலமா இருக்கேன். நீ சொல்றத கேட்க மட்டுமா செஞ்சேன்? நீ கொடுத்த சாவிக்கு ஆட்டமா ஆடின இல்ல? கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்த என் மாமியார அந்த ஆட்டம் ஆடிதானே கீழே தள்ளுனேன். அவங்களுக்காக கடைக்கு போய் தானே இன்னைக்கு என் மாமனார் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. போதும்மா போதும், நீ சொன்னதெல்லாம் போதும், நான் கேட்டதெல்லாம் போதும். நானும் ஒரு பையனை பெத்து வச்சிருக்கேன். எனக்கும் நாளைக்கு இதே நிலைமை தானே என்றாள் சரண்யா. ஏய், என்னடி முட்டாள்தனமா பேசுற? காலம் என்ன இப்படியேவா இருக்கும்? இன்னைக்கு காலம் எனக்கு தோதா இருந்த மாதிரி நாளைக்கு உனக்கு தோதா இருக்காதா என்றாள் வசந்தா. காலம் என்ன உன் வீட்டு கருவேப்பிலை கொத்தாமா? உன் விருப்பப்படி வளைக்க. அப்படியே இருந்தாலும் நான் இனிமேலாவது மனுஷியா இருக்க விரும்புறேன். ஒன்று, நீ எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்திருக்கணும். இல்லை அதுக்கப்புறம் என்ன உன் கைப்பாவை மாதிரி ஆட்டி வைக்காம இருந்திருக்கணும். இரண்டையுமே மாற்ற முடியாது. தயவு செஞ்சு இனிமே என் முகத்துல முழிக்காதம்மா. நீ இருக்க திசைக்கு கோடி கும்பிடு சொன்ன சரண்யா வேகமாக சென்று அருணின் வண்டியில் ஏறிக்கொண்டாள். அருண்குமார் இப்போதும் எதுவும் பேசவில்லை, யாரையும் காயப்படுத்தவில்லை. அவனுக்கு அவன் அம்மா சொல்லிக் கொடுத்ததெல்லாம் காலம் தன் கடமையை அதன் போக்கில் செய்யும், நாமெல்லாம் வெறும் பார்வையாளர்கள் என்பதே. காலம் தன்னுடைய கடமையை செய்கிறது, நான் என் கடமையை செய்கிறேன் என்பது போல அவன் வண்டியை ஸ்டார்ட் செய்தான். சரண்யா குழந்தையுடன் பின்னால் உட்கார வண்டி அவனுடைய வீட்டை நோக்கி சென்றது. அவன் வண்டியை நிறுத்திவிட்டு வருவதற்குள் வேகமாக வீட்டுக்குள் ஓடிய சரண்யா தள்ளாடியபடி நடந்து கொண்டிருந்த மாமியாரின் காலில் விழுந்தாள். ஏய் சரண்யா, என்ன இது? என்னம்மா பண்ற? ஜானகி பதற, அத்தை என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க இன்றைய மாமியார், நான் நாளைய மாமியார். அது தெரியாம நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். அவள் அழ, என்னம்மா இது சின்ன புள்ள, நீ அதுக்கேத்த மாதிரி பேசாம ஏதோ பாட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்ற ஜானகி தன் வாக்கிங் ஸ்டிக்கை ஓரமாக வைத்துவிட்டு மருமகளை தூக்கினாள். ஜானகி ஓரமாக வைத்து இருந்த வாக்கிங் ஸ்டிக்கை எடுத்து அருணிடம் கொடுத்த சரண்யா, இந்தாங்க, இதை கொண்டு போய் வெளியே வச்சிடுங்க. இனிமே இது அத்தைக்கு தேவைப்படாது சொன்ன மருமகளை மகிழ்ச்சியோடு பார்த்தாள் ஜானகி. கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.